எங்கம்மா போகணும்? வலசரவாக்கம் திருப்பதி நகர் போகணும். போலாம், உட்காருங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சரிம்மா. சொல்லுங்க ரேணுகா. டாக்டர், நேத்து பிரெயின் டியூமர் பேஷண்ட்க்கு டேப்லெட் வாங்கிட்டு போனேன்ல? ஆமா. அந்த டேப்லெட்ல ஏதாவது டவுட்டா? இல்ல டாக்டர், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு திடீர்னு மூக்குல பிளட் வந்து மயக்கமாயிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர். என்ன சொல்றீங்க ரேணுகா? ஆமா டாக்டர், அதான் உங்களுக்கு கால் பண்ண. சரி, நீங்க ஒண்ணும் பதட்டப்பட வேண்டாம். நான் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன். நீங்க பேஷண்ட கூட்டிட்டு உடனே ஹாஸ்பிடலுக்கு வாங்க. சரிங்க டாக்டர், உடனே நான் உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். தேங்க் யூ. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. உங்களுக்கு அந்த திருப்பதி நகர் போறதுக்கு ஷார்ட்கட் தெரியும்ல? அப்ப அப்படியே போயிடுங்க ப்ளீஸ். சரிம்மா. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன் ப்ளீஸ். போறோமா? இப்ப எல்லாம் எதுக்கு போனதை சுத்தி உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் போய் அவங்க வேலையை பாருங்க. ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு குணமாகணும்னு நாங்கள என்னென்னலாம் பண்றோம் தெரியுமா? நீங்க எல்லாம் ஒண்ணும் செஞ்சு கிழிக்க வேண்டாம். அதுவே 48 நாள்ல சரியாயிடும். வாங்க வாங்க மாமா. வாங்க பாட்டி. அண்ணா, யாருன்னு இவங்க? என்னப்பா அப்படி கேட்ட? இவங்க புத்தூர் கட்டு முத்தம்மா. பாட்டி, நான் சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தான். எப்படிமா அடிபட்டுச்சு? வழிக்கு விழுந்துட்டேன். எங்க காட்டு. ஐயோ அம்மா, வலிக்குது பாட்டிமா. பயப்படாதம்மா, உள்ள ஒரு எலும்பு உடைஞ்சிருக்கு, அதான் இப்படி வலிக்குது. பாட்டி, இப்ப என்ன பண்றது? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. லேசா உடைஞ்ச கைய முழுசா உடைச்சிட்டா 3 நாள்ல சரியாயிடும். பாட்டி, ஏற்கனவே அவங்க கை உடைஞ்சுதானே இருக்கு. உடைஞ்ச கைய இந்த உலக்கையால அடிச்சு முழுசா உடைக்கணும். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற எண்ணெயை தடவி கட்டு போட்டா 3 நாள்ல சரியாயிடும். ஏ கிழவி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏற்கனவே உடைஞ்ச கைய திரும்ப யாராவது உடைப்பாங்களா? அட கூறு கெட்டவளே, முள்ளால தாண்டி எடுக்கணும். எடுக்க நீ எடுக்க பாட்டி. எனக்கு என் பொண்டாட்டி கை சரியாகணும், அவ்வளவுதான். நீங்க வைத்தியத்தை ஆரம்பிங்க. இத புடிப்பா. ஐயோ ஐயோ, என்ன வேணாங்க. இந்த பொண்ணு இப்படிதான் பயப்படும். நீ கைப்பிடிமா, நீ வைத்தியத்தை ஆரம்பிமா. ஐயோ ஐயோ வேண்டாம், விட்டுருங்க. காத்தி ஒழுங்கா அல்ல ஆகாது. ஒண்ணுதான் இருக்கா? விடுங்க. ஐயோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அக்கா, அக்கா, ஐயோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. அக்கா, ஐயோ சொன்ன கேளுங்கக்கா. ஐயோ எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். அட எடுபட்ட சிரிக்கிய, அப்புறம் எதுக்கு நீ கட்டு போட்டிருக்க? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, இந்த பிள்ளைக்கு லேட்டா மூளை வளர்ச்சி கம்மி. அப்ப ஏர்வாடிக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சு கூட்டு வர வேண்டியதானே? கரெக்டா சொன்னீங்க, நாங்க அப்படியே பண்ணிடுறோம். நீங்க கிளம்புங்க. இந்தாங்க பாட்டி. நீ கிளம்புங்க பாட்டி. செல்லம், ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை? மாமா விடுங்க மாமா, பாவம் அக்கா 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்க இல்லக்கா? அடியே ஆசை அக்கா.
2 நாள் ரெஸ்ட் எடுத்தீங்கல்ல, இதுக்கெல்லாம் தண்டனையா இந்த மொத்த வீட்டையும் நீங்களே க்ளீன் பண்ணிருங்க. ஏ தொடப்பக்கட்டை கொடுக்க சொன்னம்மா. இங்க பாரு, சும்மா முறைச்சிட்டு நிக்காம ரூம் எல்லாம் நல்லா பெருக்கி தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு வா. வாமா மருமகளே, நம்ம வெளியில போயிடலாம். இவ தொடப்ப எடுத்து பெருக்கும் போது தூசி எல்லாம் நம்ம மூக்குள்ள போயிட போகுது. வாங்க போலாம். வாடா. வாங்க. அப்படியே சமைச்சிருங்கக்கா. இந்த இடம் தான். இங்கே நிறுத்துங்க. சரிம்மா. திரும்ப போகணும். வெயிட் பண்ணுங்க. சரிம்மா, வெயிட் பண்றேன். தண்டபாணி பாருங்கம்மா. சுப்பு, என்னாச்சு தண்டபாணி? சுப்புக்கு என்னாச்சுங்க? என்னாச்சுனே தெரியலமா, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்கம்மா, பயமா இருக்குமா. ஐயோ, தூக்குங்க, முதல்ல ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம். ஆட்டோ வர வெயிட் பண்ணுது. நம்ம கார் என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்ற தண்டபாணி, வாங்க போலாம். ஏமா, இத நான் அப்பவே செஞ்சிருப்பேன்ல. வாங்க, நீங்க இப்ப பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. தண்டபாணி, என்ன ஆச்சு? எனக்கும் ஒண்ணும் புரியலமா, மயங்கி கிடந்தாங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். ஐயோ தண்டபாணி, ரொம்ப பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. மூக்குல ரத்தம் வருது, பாத்தீங்கல்ல? காயத்ரி கண்ணிலே படக்கூடாது, சுப்புக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஐயோ கடவுளே. ஒன்னும் ஆகாதம்மா, பயப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல தண்டபாணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. இதோ போறேண்ணா. கொஞ்சம் குயிக்கா போங்களேன். இதோ போறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துருச்சு. டாக்டர் கொண்டு போங்க. சுப்புக்கு ஓகே மேடம். சீக்கிரமா போங்க. சீக்கிரம் கொண்டு போங்க. இப்படிதான் கேர்லெஸ்ஸா இருக்காரு எனக்கா? இன்னும் கட்டு கூட உங்களுக்கு பிடிக்கல, அதுக்குள்ள அடிபட்டா எப்படி? சாரி டாக்டர், தெரியாம நடந்துருச்சு டாக்டர். சாரி என்கிட்ட கேக்குறதுல எந்த யூஸும் இல்லம்மா. பேஷண்ட்டை நாங்க பாத்துக்கிற மாதிரி தான் நீங்களும் பாத்துக்கணும். டாக்டர், நாங்க இங்க தான் இருப்போம் டாக்டர். நீங்க எவ்வளவு நாள் வந்து திட்டிக்கோங்க. முதல்ல உள்ள போய் பாருங்க டாக்டர். போய் என்னாச்சுன்னு பாருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. ஐயோ கடவுளே. பயப்படாதீங்கம்மா. என்னம்மா விஷயம்? அப்பா ஏதாவது சொல்லிவிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா, உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுமா, என்ன விஷயம்? எங்க அப்பா கண்ணையா கிட்ட பணத்தை கொடுத்து ஒரு வேலை செய்ய சொன்னாரு. எப்படியும் கண்ணையா இந்த வேலையை உங்ககிட்ட தான் கொடுப்பாருன்னு தெரியும். அது என்ன வேலைன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னம்மா பண்ண போற? அண்ணே, நானும் எங்க அப்பாவோட சேர்ந்து எல்லா திருட்டு வேலையும் பார்த்திருக்கேன். எங்க அம்மா என்னை எவ்வளவோ தடுத்தாங்க, நான் அதை கேட்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எங்க கோமதியத்தை பழக்கம், காயத்ரியோட சிநேகிதமும் எனக்கு கிடைச்சது. அவங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் மனுஷியாவே மாறி இருக்கேன். என் அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவங்க தெரிஞ்சுற மாதிரியே தெரியல. என் அத்தை குடும்பத்தை அழிச்சு தீர்வனு கங்கன கட்டிட்டு தெரியறாரு. அதனால தானே கேக்குறேன், தயவு செஞ்சு அப்பா என்ன வேலை சொன்னார்னு சொல்லுங்கண்ணே. இங்க பாருமா, நாங்க பாக்குற தொழிலுக்குன்னு ஒரு நேர்மை இருக்கு. யாரு என்ன வேலை சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு வெளியில சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டேன். நீ பெரிய ஒரு பொண்ணுங்கிறதால உனக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க. இதே வேற ஆளா இருந்தா நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். அண்ணா ப்ளீஸ்ண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இத பாருமா, எனக்கு நீ சொல்லி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதையா இடத்த காலி பண்ண. அண்ணா ஒரே ஒரு தடவை யோசிங்கண்ணே. ஐயோ, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேன். இப்ப நீ இடத்த காலி பண்ண போறியா, இல்ல உங்க அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்லவா? இல்லண்ணே. போமாங்கறல்ல. சுப்புக்கு ஒன்னும் ஆகத்துல தண்டபாணி. பதட்டப்படாம இருங்க, நான் பாத்துக்கலாம். கடவுளே.
மேடம் அவங்களுக்கு பின்னாடி தலையில ஸ்டிச்சிங்ல அடிபட்டு இருக்கு. நோஸ்ல இருந்து பிளட் ஓவரா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. உடனே அவங்களுக்கு பிளட் ஏத்தி ஆகணும். அவங்களோட பிளட் குரூப் AB நெகட்டிவ். அது கொஞ்சம் ரேர் குரூப். யா ஐ நோ தட் சிஸ்டர். நம்ம பிளட் பேங்க்ல அந்த குரூப் இல்ல. ஐயோ, வெளியில தான் நாங்க ட்ரை பண்ணனும். எங்க சைடுல நாங்க ட்ரை பண்றோம். உங்க சைடுல நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மேடம். சரி. தண்டபாணி, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டிக்கு AB நெகட்டிவ் தான். நான் அவங்க கிட்ட கேட்டு ட்ரை பாக்குறேன். பண்ணுங்கம்மா, நானும் பார்க்குறேன். ஹலோ ஆன்ட்டி, நான் ரேணுகா பேசுறேன். சொல்லு ரேணுகா. நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? நானும் அங்கிளும் ஊருக்கு வந்திருக்கோம்டா ரேணுகா. ஓகே ஆன்ட்டி. என்னடா மாச்சு? இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு தலையில ரொம்ப அடிபட்டு இருக்கு. அவங்களுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். ரொம்ப அர்ஜென்ட்டா? நீ இப்போ உடனே புறப்பட்டு வர முடியாதா? டேய், மீட்டிங்லாம் பார்த்துக்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாடா. ரொம்ப அவசரமா சரி தேவைப்படுது. வை. அதான்டி நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அச்சச்சோ, நான் ஊருக்கு வந்திருக்கேம்மா. ஊர்ல எல்லாம் இருக்கேன். இல்ல பரவாயில்ல, எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது. நான் வேற யார்கிட்டயாவது கேட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாய் ஆண்டி. சரிம்மா, பார்த்து ரெடி பண்ணு, கிடைக்கும். ஓகே ஆண்டி. ஹலோ, சொல்லு மாமா. டேய், நான் தண்டமணி பேசுறேன்டா. எங்க இருக்க நீ? எங்க இருக்கேன்னு கேட்காத, எப்படி இருக்கேன்னு கேளு. என்னடா குடிச்சிருக்கியா? எப்படி மாமா கரெக்டா சொல்றா? டேய், ஏன்டா? ஏமாமா, எனி ப்ராப்ளம்? டேய், எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்களுக்கு பிளட் தேவைப்படுதுடா. ஐயோ மாமா, காலைல இருந்தே குடிச்சுன்னு இருந்தேன். குடிச்சே சாக போற. வெயிட் போன. தண்டபாணி, யாராவது கிடைச்சாங்களா? என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் பேசினம்மா. 2 பேரும் ஊர்லயே இல்லை. ஒருத்தன் குடிச்சிட்டு போதையில கிடக்குறாம்மா. மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிருன்னு நினைக்கிறேம்மா. சொல்லு கலை. அப்படியா? நம்ம ரிஷிகா? ஓகே, நான் இப்போவே கால் பண்றேன். தேங்க்யூ கலை. ரேணுகாமா, ரிஷின்னு ஒருத்தருக்கு AB நெகட்டிவ் பிளட் ஆமா. அப்ப அவருக்கு உடனே கால் பண்ணுங்களேன். இதை பண்றேம்மா. ஹலோ. ரிஷி. சார் சொல்லுங்க. எங்க இருக்கீங்க இப்போ? எங்க ஏரியால தான் சார் இருக்கேன். ஒரு அவசர உதவி. சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு தலையில் அடிபட்டு ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட்டா AB நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. கொஞ்சம் வந்து கொடுக்க முடியுமா? ஓகே சார். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்க, நான் உடனே வந்துடுறேன். VT ஹாஸ்பிட்டல் தான். ஓகே சார், நான் உடனே வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. தண்டபாணி, என்ன தண்டபாணி, அவர் வராரா? கண்டிப்பா வந்துருவாரு. ஐயோ, கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வரலாம். வாணா வரலாமா பாரு. வாங்க, இடம் இருக்கு, வாங்க. போதும் நிப்பாட்டுங்க. போதுண்ணே வாணா. ஆனந்த், நம்ம காரை ரெடி பண்ணி வைக்க. நம்பர் பிளேட்டையும் மாத்திடு. என்னண்ணே சீனா? ஆமாண்டா, ரெடி பண்ணு. இல்லண்ணே, ஏதாவது சீனுன்னா நம்ம லாரியை தான் எடுத்துட்டு போவோம். இப்போ என்னன்னா இதுல நம்பர் பிளேட் மாத்த சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் குடும்பத்தோட காலி பண்றது. ஆனா இது அப்படி இல்லை.
குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையா காலி பண்ணி குடும்பத்தையே அழிக்கிறது. அதுக்காக தான் காரை ரெடி பண்ண சொல்றேன். என்னென்ன சொல்ற? ஒரு குடும்பத்தை இவ்வளவு கொடூரமா அழிக்க சொல்றாங்களா? யாருன்னு இந்த வேலையை உனக்கு கொடுத்தது? நமக்கு இந்த வேலையை கொடுத்தது கண்ணையன். ஆனா கண்ணையனுக்கு இந்த வேலையை கொடுத்தது யார் தெரியுமா? பெரியவர். என்னென்ன சொல்ற? பெரியவர் கொடுத்தாரா? யாரோட குடும்பத்தை காலி பண்ண சொன்னாரு? ஆமாண்டா, பெரியவர் கொடுத்த வேலை தான். அவரோட தங்கச்சி குடும்பத்தை காலி பண்ண சொல்லியிருக்காரு. என்னன்னு? சொந்த தங்கச்சி குடும்பத்தையே அழிக்க சொல்லியிருக்காரா? இதுக்கு என்னென்ன காரணம்? டேய், நமக்கு எதுக்குடா இதெல்லாம்? முதல்ல போய் காரை ரெடி பண்ண. பண்ணிடுறேன், போனேன். அட பாவிங்களா, என்னடா தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணே. நல்லாதான் இருப்ப. என்கிட்ட பணம் வாங்கினா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆனா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஏய், என்கிட்ட பணம் வாங்கினியே, அத நீயா குடுப்பியா இல்ல நானே வாங்கிட்டுமா? ஐயோ அண்ணே, உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேண்ணே. ஆனா அந்த நேரம் பார்த்து நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கண்ணே. அப்படியா? அப்ப நான் ஜெயிலுக்கு போகலனா நீ பணத்தை கொடுத்துருப்பியா? கண்டிப்பா கொடுத்துருப்பேண்ணே. சரி, இப்ப கொடு. அண்ணே இப்ப இல்லண்ணே, ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணே, கண்டிப்பா நான் கொடுத்துருவேண்ணே. டேய், இந்த மாதிரி டயலாக்க நீ பல தடவை என்கிட்ட பேசியிருக்க. இன்னைக்கு நீ பணம் தரலன்னு வச்சுக்க, ஒரு அடி நகர மாட்ட. அண்ணே ஒரு 2 நாள் டைம் கொடுங்கண்ணே, உங்க பணத்தை கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்துருவேண்ணே. டேய், திரும்ப திரும்ப போய் சொல்லாத. ஹலோ ஹலோ சார். ரிஷி, எங்க இருக்கீங்க? நேரம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரமா வாங்க. சார் ஒரு சின்ன பிரச்சனை. என்னங்க பிரச்சனை? என்ன சொல்லுங்க. சார் ஒருத்தட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க. அவர் இன்னைக்கு வீட்டுக்கே வந்து பணம் கொடுக்காம இங்கேருந்து போக முடியாதுன்னு லாக் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சார். ஆமா, அவருக்கு நீங்க எவ்வளவு பணம் தரணும்? அது வட்டியோடு சேர்த்து 1 லட்சம் ரூபாய் தரணும் சார். ஒரு லட்சம் தானே? நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், உடனே கிளம்பி வாங்க. வரும்போது வேணா அவரையும் கூடவே கூட்டு வாங்க. இல்லை சார், எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம? ஏங்க, தேவையில்லாமன்னு சொல்லாதீங்க. நீங்களும் என் ஃப்ரெண்டு தானே, ஓகேவா? கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரிங்க சார். அண்ணா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு, நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேண்ணே. உன்னை எப்படி நம்புறது? நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் கூட வாங்கண்ணே. எங்க போனோம்? வீதி ஹாஸ்பிட்டல்ண்ணே. வண்டியில ஏறு. என்ன ரிஷி, ஏன் இவ்வளவு நேரம்? இல்ல சார், வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை. சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க முதல்ல வந்து பிளட் கொடுங்க வாங்க. இவன் பிளட் கொடுக்கறத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல என் பணத்தை கொடுக்கறத பாருங்க. சார் நான் ஒருத்தருக்கு பணம் தரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இவர் தான். தண்டபாணி, முதல்ல பணத்தை கொடுங்க. இந்தாங்க, இதை முதல்ல கொடுங்க. சார் குடிங்க. பரவாயில்ல ரிஷி, நல்ல பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சிருக்க. ஹலோ, பணத்தை வாங்கிட்டீங்களா? முதல்ல கிளம்புங்க. வேணாம்
பேஷண்ட்டுக்கு பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. டோனர் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? இதான் மேடம், இருக்காருமா. இவர்தான். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரேன். அவதான்டா அனு. அவனை ஏதாவது செஞ்சாகணும்.